அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசியில பிறந்தவர்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு சொன்ன சொல் தவறாத நீங்கள் உண்மையை உரக்க சொல்வதில் யாருக்குமே தலை வணங்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும், இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும் பொழுது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்திருப்பதால் தலைமை பதவி தேடி வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொது காரியங்களில் முன்னின்று நடத்தக்கூடிய வகையிலும் தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை துளிர்விடும். இழந்த செல்வாக்க மீண்டும் பெறுவீங்க. தம்பதிக்குள் அந்நியம் பிறக்கக்கூடியதாகும். குழந்தை வரம் வேண்டுவோருக்கு வாரிசு உருவாக்கக்கூடியதாகும். விரைய செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. மகளுக்கு திருமணத்தை முடிக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. 1/1/2026 முதல் 31/5/2026 வரை குரு பகவான் லாப வீட்டில் நிற்பதால் வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகமும் வாகன வசதி பெருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வெளி வட்டாரத்தில் மதிப்பு கூடும், பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். குரு பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு செல்வதால் எல்லா விஷயங்கள்லுமே நிதானம் அவசியம். சகோதரரிடமிருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடியதாகும். வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் ஜென்ம குருவாக நுழைவதால் அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்து போகும். யோகா, தியானம் மற்றும் உங்களுடைய மனதை நீங்கள் பக்குவப்படுத்துவது நல்லது. உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் மறைவதால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எலக்ட்ரானிக் சாதனங்களை பழுதாகக்கூடியதாகும். கணவன் மனைவிக்குள் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. 2/4/2026 முதல் 11/5/2026 வரை 8ஆம் வீட்டில் செவ்வாய் மறைவதால் அலைச்சல் ஏற்படலாம். சகோதரர்களை பகைத்து கொள்ளாதீங்க. இந்த வருடம் முழுவதுமே அஷ்டமத்து சனி தொடர்வதால் கூட இருந்தே சிலர் குளிப்பறிப்பாங்க. ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு கேது நுழைவதால் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கும். முடிவெடுப்பதில் தடுமாற்றம் ஏற்படலாம். 7ஆம் வீட்டில் ராகு நிற்பதால் தம்பதிக்குள் விட்டு கொடுத்து போகவும் வீண் விமர்சனங்களுக்கு ஆளாகுவீங்க. டிசம்பர் 5ஆம் தேதி முதல் கேது 12ஆம் வீட்டுக்குள் செல்வதால் விரைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தூக்கம் குறையும். 6ஆம் வீட்டில் ராகு நிற்பதால் வழக்கில் வெற்றி உண்டு. கடன் பிரச்சனைகள் குறையக்கூடியதாகும். எதிரிகள் நண்பர்கள் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லத்தரசிகளுக்கு துணிமணிகள் சேரக்கூடியதாகும். உங்களின் தரம் உயரக்கூடியதாகும். கன்னி பெண்களுக்கு பட்டப்படிப்பில் வெற்றி உண்டு. கூடிய விரைவில் உங்களுக்கு கெட்டி மேலே சத்தம் கேட்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மணிகள் சோம்பல் விலகக்கூடியதாகும். பெரியோரின் பேச்சுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று தீர்க்க வியாபார யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. அனுபவம் வாய்ந்த புது வேலையாட்கள் அமைவாங்க. இந்த காலகட்டத்தில் இரும்பு, கெமிக்கல், ரியல் எஸ்டேட், மருந்து வகையிலால் திடீர் லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. கூட்டு தொழிலில் பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்து போவதும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் இந்த ஆண்டு பிறப்பதால் உத்தியோகத்தில் உங்களுடைய தகுதி உயரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே தேடி வரும். பிரச்சனை தந்த மேலதிகாரிகள் வேறு இடத்திற்கு மாற்றப்படுவார். சக ஊழியர்கள் மதிப்பாங்க. கணினி துறையில் பணி சுமை அதிகரிக்கக்கூடியதாகவும் அதற்குள் தகுந்தாற்போல் சம்பளமும் உயரக்கூடியதாகவும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் சம்பள பாக்கிகள் கைக்கு வரும். வீண் வதந்திகளில் சிக்கிக்கொள்ளாதீங்கள். கிடைக்கும் வாய்ப்புகளை சராசரியாக நீங்கள் பயன்படுத்துங்கள். மொத்தத்தில் இந்த ஆண்டு தன் கையே தனக்குதவி என்பதை உணர வைப்பதுடன் வாழ்க்கையில் புதிய அனுபவத்தை கற்றுத்தருவதாக அமைஞ்சிருக்கு. பரிகாரமாக நீங்கள் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய செல்வ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வணங்குங்கள். உங்களுடைய தடைகள் விலகி சாதிக்கக்கூடியதாகும். நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய மோசமான காலகட்டம் இந்த காலகட்டம். ஆனால் ராசியில் ஜென்ம கேது, ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு மே மாதத்திற்கு பிறகு 12ஆம் வீட்டுக்கு வராரு. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க.
அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல ராகு இருப்பதால் கலப்பு திருமணம் நடக்கக்கூடியதாகும். காதலிப்பவர்கள் வேறு மதத்தினர் திருமணம் செய்யக்கூடிய யோகம் ஏற்படக்கூடியதாகும். ஓராண்டு பொறுமையாக இருந்தால் பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வீட்டில் சுப விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிக அளவிலான வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம். கோர்ட் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு அதிகம் நீங்கள் செல்வீங்க. 8ஆம் இடத்துல சனி இருப்பதால் கெட்ட சவகாசங்கள், திருமணம் தாண்டிய உறவு, கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். காதல் முறிவு, திருமணம் தாண்டிய உறவில் இருந்தால் அவை முறிப்பதற்கான வாய்ப்பு, இதன் மூலம் மன உளைச்சல் கூடிய வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 7 அல்லது 6ஆம் இடத்துல உங்களுக்கு கிரகங்கள் இருப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அரசுக்கு அவதாரம் செலுத்தும் சூழல் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆவணம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. உறவுக்காரர்கள், நண்பர்கள் மத்தியில் அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. தொழிலில் போட்டி பொறாமை ஏற்படும். எதிரிகள் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவு அதிகமாவதால் வரும் இதெல்லாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுக்கொள்வது நல்லது. பெண் குழந்தைகள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வருத்தத்தை தரும். மாமனார் மாமியார் கருத்து வேறுபாடுகள் வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த 2026 சிம்மராசிக்காரர்கள் இது போல் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறை வழிபாட்டில் முழு கவனமாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்குது என்று சொல்ல முடியாது. இருப்பினுமே குரு பகவானின் நிலை ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 வரை சாதகமாக இருக்கும் மற்றும் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தருவார். இதனால் முதல் வீட்டில் கேதுவின் தாக்கம் டிசம்பர் 5, 2026 வரை இருக்கும் மற்றும் அதை ஒரு நல்ல சூழ்நிலை என்று அழைக்க முடியாது. இந்த நேரத்தில் சனி பகவான் உங்களது 8ஆவது வீட்டில் இருக்கார். சந்திரன் ஜாதகத்தின்படி இந்த நிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மேல் உடல், இடுப்பு அல்லது பிற உறுப்பு தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு வாய்வு தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் தொடர்ந்தால் இந்த ஆண்டு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 8ஆவது வீட்டின் சனியின் நிலையை கருத்தில் கொண்டு இந்த ஜாதகக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது, வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும். அக்டோபர் 31க்கு பிறகு குருவின் நிலை ஒப்பிடுகையில் சிறப்பானதாக இருக்குது. இத்தகைய சூழ்நிலைகளில் நீங்கள் நிம்மதியாக உணர முடியும். இருப்பினுமே 8ஆவது வீட்டின் அதிபதியாக குரு முதல் வீட்டிற்கு நுழைவார். இதன் விளைவாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 2026ஆம் ஆண்டு ஆரோக்கிய கண்ணோட்டத்தை சற்று பலவீனமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இந்த ஆண்டின் 2வது பகுதியில் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி ஒப்பிடுகையில் அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. இடுப்பு அல்லது மனம், மூளை தொடர்பான பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கல்வியில் சராசரியை விட சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் உடல்நலம் சாதகமாக உள்ளவர்கள் இன்னும் சிறந்த பலன்களை பெறலாம். கல்வி கிரகமான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2, 2026 வரை லாப வீட்டிற்கு இருக்கார். குறிப்பாக உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. சட்டம் மற்றும் நிதி படிக்கும் மாணவர்கள் இந்த நேரம் சாதகமான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. உச்சநிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதன் விளைவாக அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டு வீட்டை விட்டு அல்லது வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பானதாக இருக்குது மற்றும் நீங்கள் கல்வியில் உங்களுடைய பிடியை வலுப்படுத்த முடியும். இருப்பினுமே ராகு, கேது மற்றும் சனியின் நிலை ஆரோக்கியத்திற்கு பலவீனமாக இருக்குது.
சிம்ம ராசிக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம். இருப்பினுமே 10வது வீட்டின் அதிபதியான சுக்கிரனுடைய நிலை பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதே நேரத்தில் குரு ஆண்டின் முதல் பாதியில் குறிப்பாக ஜூன் 2 வரை நல்ல ஒரு பலன்களை வழங்கக்கூடியவராக இருக்கார். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.